Hello friends, welcome back to Mrs. Naveen Creations. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான homemade 100% natural aloe vera gel எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து no food color, no preservatives, எதுமே கெமிக்கல் எதுமே இல்லாம எப்படி சூப்பரா நம்மளோட ஜெல் ரெடி பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த மாதிரி நீங்க ஜெல் ரெடி பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் வந்து கத்தாழை கட் பண்ணி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதை மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. நான் அந்த ஓரத்துலலாம் கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஓரத்துலலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes அப்படியே வச்சுருங்க. அதுலேருந்து ஒரு எல்லோ கலர் ஜெல் மாதிரி வரும். அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மேலே இருக்கிறத கட் பண்ணி அப்படியே எடுத்துக்கிறேன். நீங்கள் இது மாதிரி ஒரு இந்த கொரன்னு இருக்க பாத்திரம் இல்லை கத்தி ஏதாச்சும் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெல்லு மட்டும் தனியாக வரும். நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். மேலே இருக்கிற ஜெல்லை மட்டும் நல்லா வந்து சுரண்டி எடுக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஆலோவேரா நம்ம அப்படியே எடுக்கும் போது அது பேத்து அந்த கட்டி கட்டியாக வரும். அதை மாதிரி எடுக்காதீங்க. அந்த கட்டி கட்டியாக வந்தாலும் அந்த கட்டி கட்டியாக இருக்கிறத வந்து எடுத்து போட்டுருங்க. நல்லா தேய்க்க தான் உங்களுக்கு அந்த வந்து அந்த ஜெல்லு மாதிரி உங்களுக்கு கீழே வந்து வரும் பாருங்கள். கீழே பாருங்கள் தெரியுதுங்களா? அந்த ஜெல்லு மட்டும் கீழே படுது இல்லைங்களா? அந்த மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த கட்டி கட்டியாக வர்றதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுருக்கோங்க. இதை மாதிரி முழுசாக நீங்கள் இது பண்ணி எடுத்துக்கோங்க. ஆலோவேரா வந்து நீங்கள் ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை முடிக்கும் ஏதாச்சும் ஹேர் பேக் ஏதாச்சும் போடுற மாதிரி இருந்தாலும் அதுக்கும் நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு ஆலோவேரா வந்து நம்மளோட சருமத்துக்கு நிறைய வந்து இந்த டார்க் சர்க்கிளு, டார்க் பேச்சஸ்ஸு இது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு க்யூர் பண்ணிவிடும். நீங்கள் இதை மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு வந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி அரிப்பு அது மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த இச்சஸ் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இதை மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது மாதிரி எதுவுமே இருக்காது. இதை நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 20 days வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஜெல் மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹேர் பேக் ஏதாச்சும் போடுற மாதிரி இருந்தாலும் ஒரு ஸ்பூன் இது மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கும் இது ரொம்ப நல்லது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த ஜெல்லு மட்டும் நான் தனியாக எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த கட்டி கட்டியாக வர மாதிரி எடுக்காதீங்க. இதை மாதிரி எடுத்திங்கன்னா தான் ஏதாச்சும் நீங்கள் ஹேர் பேக்கோ இல்லை வந்து ஃபேஸ் பேக்கோ போடும்போது அந்த ஜெல் வந்து நல்லா அந்த பேக் கூட நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து இந்த மாதிரி எம்டி கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மளோட ஜெல்லு. இப்போ நான் இந்த கையில் நான் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக நம்மளோட ஆலோவேரா ஜெல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸஸ் நவீன் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.